இதுல வேளாண்மை துறைக்கு என்று தனி பட்ஜெட்டை வந்து கடந்த காலங்களில் செஞ்சாங்க. அது இந்த ஆட்டம் தொடர்வதாக வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி செய்யும்போது நாங்கள் விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுறோம். ஏன்னா எப்பொழுதும் பாதிக்கப்படுறோமோ அதுக்குரிய நிவாரணத்தை கொடுத்தால் நிச்சயமாக எங்களுடைய விவசாயம் செழிப்பாக இருக்கும். இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியிருக்கோம். எனவே இதுக்காக தனி நிதிக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டும். இடர் நிவாரணங்களுக்காகவே நீங்க அதிக நிதியை ஒதுக்கக்கூடிய இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப உரவிட அதிகமாகிடுச்சு, டீசல் விலை அதிகரிச்சு போச்சு. இன்றைக்கு செலவு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கூடுதலாக 10,000 செலவாகுது. எங்களால சமாளிக்க முடியல. எனவே உரம் மானியத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். குறிப்பா வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதல் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில விவசாயிகளுடைய கடன் 5 ஏக்கர் வரை முழுமையாக சிறு குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படுங்கிற எதிர்பார்ப்பு என்பது விவசாயிகள்ட்ட இருக்கு. இதுதான் அமைச்சர்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை நிறைவேற்றணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருளுக்கு அப்பப்போ விலை வீழ்ச்சி ஏற்பட்டு பெரிய பாதிப்புக்கு ஏற்படுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உற்பத்தி செலவுகள் என்பது அதிகமாயிருக்கு. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி விலைவாசி என்பது இல்லை. இப்ப தேங்காய் வந்து மிகப்பெரிய அளவிலான விலை வீழ்ச்சியில மாட்டிட்டு இருக்கோம். இப்ப ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் விநியோகிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு குறைந்தபட்சம் அந்த தென்னை விவசாயிகள் அந்த விலை வீழ்ச்சியிலிருந்து வந்து மேல வர முடியும். அப்ப அதை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்பதை எடுக்கணும். அப்ப வரக்கூடிய பட்ஜெட்ல குறிப்பா தமிழ்நாட்டுடைய குறிப்பா இந்திய நாட்டுடைய எதிர்காலமா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குரிய ஆக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதான் முக்கியமான கோரிக்கை நம்ம பார்க்கணும். அதாவது அந்த வரக்கூடிய பட்ஜெட்ல அது முக்கியமா பேசணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்ல கற்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கல்லூரியில படிக்கிறாங்க, பள்ளியில படிக்கிறாங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம தான் படிக்கிறாங்க. அதாவது பாதுகாப்பு இல்லாம தான் படிக்கிறாங்க. பல அரசாங்கம் கல்லூரி எல்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு உள்ள நிலைமை இருக்கு. மாணவர் கிளாஸ்ல வந்து இருக்க முடியாம இருக்காங்க. பெஞ்சஸ் சரியா கிடையாது. டீச்சர்ஸும் பற்றாக்குறையா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்டா பகுதியில இது ரொம்ப நாளா வந்து கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். சட்டக்கல்லூரியை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கணும் அப்படிங்கிறதான். அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பட்ஜெட்ல அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான வாக்குறுதியை தேர்தலிலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அமல்படுத்தப்பட வேண்டும். டாப்ஸ் என்கின்ற அந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட அந்த ஓய்வூதிய திட்டத்தை அழித்தொழிப்பாக விலக்கி கொண்டு புதிய அந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவதாக சொன்னார்கள். அந்த டாப்ஸை விலக்கி கொண்டு புதிய பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், நடைமுறையை கொண்டு வர வேண்டும். அதே போல காலி பணியிடங்கள் என்பது லட்சக்கணக்கில் இருக்கின்றது. அந்த லட்சக்கணக்கில் இருக்கின்ற காலி பணியிடங்கள் என்பது நிரப்பப்பட வேண்டும். தாலுகா ஆபீஸ் உட்பட வருமான வரி அனைத்து அலுவலகங்களிலும் இன்றைக்கு அரசினுடைய அனைத்து அலுவலகங்களும் இன்றைக்கு காலி பணியிடங்கள் அது முழுமையாக நிரப்பப்பட வேண்டும். அதாவது சிறுகடை வியாபாரிகள், அதாவது சிறுகடை தரக்கடை வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு அந்த பேரு. இதுல வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் வந்து அவசியமாக வந்து அந்த லோன் வந்து அவங்களுக்கு செய்யணும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தள்ளுவண்டிகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளை வந்து அனுப்பியிருக்கணும். காவல்துறை அவங்களை வந்து அச்சுறுத்த மாதிரியே இருக்கு. சிறுகடைகளை வந்து அங்கே போடாத இங்கே போடாத அன்னாட பொழப்பு, அன்னாடைக்கு அவன் பொழப்பு பண்ணிட்டு அவன் வந்து அந்த கடையை எடுத்துட்டு போயிடுறான். அதை வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் அடக்குமுறையாக பண்றாங்க. அதெல்லாம் அப்படி அந்த இதில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த என்ன கடன்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இளைஞர்களுக்குன்னு வேலைவாய்ப்பு உறுதியளிக்க வேண்டும். நீட் தேர்வை வந்து முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இளைஞர்களுக்கு இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு அந்தஸ்தும் கிடைக்காமல் இருப்பதால் இளைஞர்களின் போராட்டம் அதிகமாக தீவிரமாக அமைகிறது. அதன் உடனடியாக சட்டமன்றத்தில் இளைஞர்களுக்கு என்று சமூக நீதி, அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு உடனடியாக வந்து இளைஞர்களுக்கு வந்து வழங்க வேண்டும் கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்லயும் சரி அடிப்படை வசதிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னு கேட்டா இன்னைக்கு தண்ணிங்கிறது பிரச்சனை. தண்ணி டேங்க் விஷயம், அந்த ஊராட்சியில் உள்ள பார்த்தோம்னா சாலை வசதி, பல விஷயங்களுக்கு வந்து இன்னும் கேட்டா இன்னும் பிடிஓ ஆபீஸ்லயோ அல்லது வந்து ஊராட்சி ஒன்றிய நிலையத்திலே கேட்டா ஃபண்ட் இல்லைங்கிறாங்க. அப்ப பட்ஜெட்டை இப்ப இத்தனை வருஷமா ஒதுக்கணும். கிட்டத்தட்ட பல 10 வருஷம் 20 வருஷம் கிட்ட வந்து பல கிராமங்களையும் சரி பல பகுதிகளிலும் சரி சாலை வசதிங்கிறது இல்லாம இருக்குது, தனி டேங்க் வசதிங்கிறது இல்லாம இருக்குது. அதை அமைக்கிறதுக்கு வழிவகுக்கணும் இந்த பட்ஜெட்டுங்கிறது.